வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆட்சியில் பங்கு விவகாரம் பிடிகொடுக்காத திமுக, இறங்கி வந்த காங்கிரஸ். டெல்லியில் நடந்தது என்ன? தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடக்கத் தொடங்கிய 1952ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 15 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியில் இருந்தது. 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்த பிறகு திமுக, அதிமுக என திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகின்றன. அவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைக்கு காங்கிரஸ் கட்சியும் தள்ளப்பட்டது. 2006ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 4 சட்டசபை தேர்தல்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. 2006 தேர்தலில் 50 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 34 இடங்களில் வெற்றி பெற்றது. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதேபோல் 2016 தேர்தலிலும் 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 8 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. கடந்த சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்படி தொடர்ந்து 20 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சி இந்த முறையும் தொடருமா என்ற கேள்வி எழுந்தது. காரணம், காங்கிரஸ் கட்சியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தின் பங்கு 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட், உள்ளாட்சி தேர்தலில் 20% இடம் என அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வைத்ததால் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக அதிருப்தியடைந்தது. அதனால் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவை